ஸோ டிஎன்பிசியோட கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்குள்ள கரண்ட் அஃபேர்ஸ் என்னங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஷின், வேர் இஸ் த பாரத் வந்தனா பார்க் பீயிங் கன்ஸ்ட்ரக்டட்? ஸோ பாரத் வந்தனா பூங்கா எங்கே கட்டப்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எங்கே கட்டப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்குது. ஸோ இந்த பார்க் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லியில் இருக்க துவாரகா அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் இது கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. துவாரகா அப்படிங்கிற ஏரியாவில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு 500 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. ஸோ 2022 இந்த பார்க் வந்து ரெடி ஆயிரும். இந்த பார்க்கில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அம்யூஸ்மெண்ட் பார்க்கு, கார்டன்ஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய எக்கோலாஜிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு இது டிஸ்கஷன் இது அந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து கவர்மெண்ட் வந்து இதை வந்து டெல்லியில் வந்து கட்டுறாங்க. இது மூலிமா மெயினாக டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ண போகிறாங்க. அதுக்காக தான் கட்டிகிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் கொஷின், த குளோபல் ரெஃப்யூஜி ஃபாரம் மீட்டிங் வாஸ் ஆர்கனைஸ்ட் பை விச் இன்ஸ்டிடியூஷன்? உலகளாவிய அகதிகள் மன்ற கூட்டம் எந்த நிறுவனத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டது? ஸோ எந்த நிறுவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா UNHCR, யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜி. இவங்க தான் வந்து இதை வந்து நடத்தியிருக்காங்க. எங்கே நடத்தியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனீவா, சுவிட்சர்லாந்து நடத்தியிருந்தாங்க. இதில் UNFCC மட்டும் கலந்துக்கல. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜெனீவா கவர்மெண்ட்டும் இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க. இதில் மெயினாக என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து உலக அளவில் பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஜி வந்து நிறைய இருக்காங்க. ரெஃப்யூஜி என்னென்னா ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு போகிறவங்க பிகாஸ் ஆஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் வந்து போர் இல்லைனா வந்து அகதிகளாக்கப்படுறவங்க அவங்க வந்து ரெஃப்யூஜியாக போவாங்க. ஸோ இதை பற்றின டயலாக் தான் வந்து இது நடந்திருக்கு. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி வந்து 2018 ஒரு இது வந்து பாஸ் பண்ணாங்க. ஒரு காம்பேக்ட்னா ஒரு லா மாதிரி. ஸோ இது என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஜிஸ் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத அந்த காம்பேக்ட். இது பண்ணால் உலகளவில் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு புலம்பெயர்ந்து போகிறவங்க அகதிகளை வந்து எப்படி நடத்தணும் அப்படிங்கிறத இந்த காம்பேக்ட். அதாவது ஹோஸ்ட் கண்ட்ரி, அதாவது எந்த நாட்டுக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு அங்கே வந்து அவங்க நல்லபடியாக வாழணும், அந்த நாட்டை வந்து மற்றவங்க ஹெல்ப் பண்ணணும், இந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி வந்து இவங்களை ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறது போட்டது தான் இந்த ரெஃப்யூஜி காம்பேக்ட். இது 2018 போட்டாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இந்த ரெஃப்யூஜி ஃபாரம் வந்து சுவிட்சர்லாண்டில் யுனைடெட் நேஷனோட ஹை கமிஷனர் ஃபார் ரெஃப்யூஜி அவங்க நடத்தியிருக்காங்க. அப்புறம் சுவிட்சர்லாந்து கவர்மெண்ட் இதில் ஒரு பார்ட்டு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா UN ரெஃப்யூஜி ஏஜென்சி, இவங்களும் இதில் ஒரு பார்ட்டாக இருந்திருக்காங்க. UN ரெஃப்யூஜி ஏஜென்சி இவங்களும் இதில் பார்ட்டு. இந்த 3 பேர் சேர்ந்து இந்த டயலாக் நடத்தியிருக்காங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் ஆந்திர பிரதேஷ் ஆக்டோபஸ்? ஆந்திராவின் ஆக்டோபஸ் என்றால் என்ன? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து கவுண்டர் டெரரிசம் யூனிட். அதாவது வந்து டெரரிஸ்ட்டுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒரு யூனிட், ஒரு போலீஸ் யூனிட் தான் வந்து இந்த ஆக்டோபஸ். இது வந்து ஆந்திரா கவர்மெண்ட் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மெயினாக எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா சீஃப் மினிஸ்டர் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு. அங்கே ஆந்திர பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ப்ரொடெக்ஷனுக்காக இது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஆல்ரெடியே வந்து முன்னாடியே எப்போ இருந்ததுன்னா 2007 வந்து இனிஷியேட் பண்ணாங்க. இப்போ வந்து சீஃப் மினிஸ்டர் ப்ரொடெக்ஷன் யூனிட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட், what the 2020 ரெய்சினா dialogue is to deal with which topic? 2020 ரெய்சினா உரையாடல் எந்த தலைப்பை கையாள்வது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த ஜியோ பாலிட்டிக்ஸ். இந்த ரெய்சினா எப்படின்னா, ரெய்சினா என்னென்னா நீங்கள் பார்க்கலாம் அந்த ராஷ்டிரபதி பவன் அந்த ஏரியா இருக்கிற இடத்துக்கு பேர் தான் ரெய்சினா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் அந்த இடத்த பேர் வச்சு இது ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த டைலாக் எதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வந்து 2016 ஆரம்பிக்கிறாங்க. இந்த டைலாக் எதுக்காக ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகளவில் இந்தியாவும் எப்படி வந்து நடந்துக்கணும், ஜியோ பாலிட்டிக்ஸ், உலகளவில் பாலிட்டிக்ஸு, உலகளவில் எக்கனாமிக்ஸு, இது பற்றி இந்த டயலாக்ல பேசுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த 2020 ஜனவரியில் நடந்த டயலாக்ல மட்டும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 100 கண்ட்ரீஸ்லேருந்து வந்து பார்ட்டிசிபேட் வந்திருந்தாங்க. 700 பார்ட்டிசிபேட்ஸ் வந்திருந்தாங்க. அதேமாதிரி இதில் பார்த்தீங்கன்னா அகாடமிஷியன்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் எல்லாமே இதில் வந்து கலந்துக்கிட்டு இந்தியாவோட ஏசியாவுக்கு எப்படி வந்து இந்தியா வந்து இதாக இருக்குது, அதேமாதிரி ஏசியா வந்து எப்படி உலக அளவில் ரெப்ரசென்ட் பண்ணுறாங்க, அதேமாதிரி இந்தியாவோட பாலிட்டிக்ஸ் பற்றிலாம் பேசுவாங்க. இது யார் ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வித் அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன். இவங்க 2 பேர் தான் இதை சேர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. 2016 நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், the Ludhiana tiger safari which is to receive new Bengal tigers is in which state? புதிய வங்காள புலிகளை பெறவிருக்கும் லூதியானா புலி சஃபாரி எந்த மாநிலத்தில் உள்ளது? ஸோ இது எந்த மாநிலத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப். லூதியானா வந்து ஃபேமஸ் ஃபார் காட்டன் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் தான் ஃபேமஸ்ஸு. லூதியானா பஞ்சாபில் இருக்குது. அங்கே தான் வந்து இந்த டைகர் சஃபாரிக்காக இந்த பெங்கால் டைகர்ஸ் வந்து எங்கேருந்து எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. பஞ்சாபில் தான் வந்து இந்த டைகரை கொண்டு போகிறாங்க. எங்கேருந்து இந்த டைகர்ஸ் எடுத்துகிட்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கர்லேருந்து எடுத்துகிட்டு வராங்க. 2 நியூ டைகர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அந்த வந்து லூதியானா டைகர் சஃபாரிக்கு வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. இந்த பெங்கால் டைகர் வந்து ராயல் பெங்கால் டைகர் வந்து முக்கியம். ஏன்னா இதுதான் வந்து நம்ம நேஷ்னல் அனிமல்.
நேஷ்னலியமாக நம்ம இதை தான் தேர்ந்தெடுத்திருக்கோம். இந்த பெங்கால் டைகர் வந்து இந்தியன் சப்கான்டினென்ட்டில் தான் அதிகமாக நீங்கள் பார்க்க முடியும். இந்தியன் சப்கான்டினென்ட்டுங்கும் போது பூட்டான், நேபாள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மியான்மர், இங்கே தான் அதிகமாக பார்க்க முடியும். இந்த பெங்கால் டைகரோட முக்கியமான ஒரு பண்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, இது வந்து மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்லேயும் காணப்படும். மேன்க்ரூவ் ஃபாரஸ்ட்னால் நீங்கள் வந்து இப்போ சுந்தரவன் காடுகளில் போனீங்கன்னா ராயல் பெங்கால் டைகரை பார்க்க முடியும். அதேமாதிரி இதுக்கு சுந்தரவன காடுகளில் இருக்கிறனால இது வந்து ஸ்விம் பண்ண முடியும். மோஸ்ட்லி டைகர்ஸ் வந்து நிலத்தில் தான் இதாகும். ஆனால் இந்த பெங்கால் டைகர் வந்து ஸ்விம் பண்ணி அங்கேயும் வேட்டையாடக்கூடிய ஒரு திறன் படைத்ததாக இருக்குது. நெக்ஸ்ட், the recently concluded exercise Aparan involves which arm of the armed forces? சமீபத்தில் நடத்தப்பட்ட அப்பரான் பயிற்சியில் ஆயுதப்படையின் எந்த பிரிவு பங்கேற்றது? ஸோ எந்த பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் நேவி. ஸோ இந்த அப்பரான்கிற எக்ஸசைஸ் வந்து எங்கே நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கொச்சியில் நடந்தது. கொச்சியில் தான் இந்த எக்ஸசைஸ் நடந்தது. கொச்சியோட நேவல் போர்ட் இருக்குல்ல, அங்கே தான் நடந்தது. இது எதுக்காக மெயினாக நடத்திருந்தான்னு பார்த்தீங்கன்னா கொச்சி போர்ட் ட்ரஸ்ட்டு இதில் வந்து ஒரு பார்ட்டிசிபெண்ட்டாக இருந்தாங்க, இந்தியன் நேவி, கொச்சி போர்ட். ஸோ எதுக்காக அது நடத்தியிருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்தியா பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து இப்படி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சவுதி அரேபியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து இது இருக்கும், ரெட் சி அது இருக்கும். ஸோ இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் வந்து ஆயில் ட்ரேட் பண்ணுவாங்க. இங்கே வந்து பெர்ஷியன் கல்ஃப்னு சொல்லுவாங்க, இது வந்து ரெட் சீன்னு சொல்லுவாங்க. இங்கே ஆயில் ட்ரேட் பண்ணால் இங்கே வந்து நிறைய வந்து கொள்ளையர்கள் வந்து நிறைய வந்து இந்த ஹைஜாக் பண்ணிடுவாங்க. ஸோ அப்படி வந்து இருக்கும்போது அதை எப்படி கையாளுகிறது அப்படிங்கிறதுக்காக ஆன்டி ஹைஜாக்கிங் எக்ஸசைஸ் தான் நடத்தியிருக்காங்க கொச்சியில். கொச்சி இன்னொன்று முக்கியமாக இருந்துச்சுன்னா நம்ம சதர்ன் நேவல் கமாண்ட், நேவிக்கு சதர்ன் கமாண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொச்சி தான் இருக்குது. கொச்சி தான் ஹெட் குவார்ட்டர் சதர்ன் நேவல் கமாண்டுக்கு. நெக்ஸ்ட், which country recently became the first to recognize the Indian pharmacopoeia? இந்திய மருந்தக கோட்பாட்டை முதல் அங்கீகரித்த நாடு எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எந்த நாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தான் தான் ஃபஸ்ட்டு அங்கீகரிச்சிருக்காங்க. இது என்ன ஃபார்மகோபியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஊரில் வந்து மெடிசன்ஸ் தயாரிப்பாங்க. அப்படி தயாரித்தா அது எப்படி டெஸ்ட் பண்ணுறோம், அது எப்படி ஸ்டாண்டர்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு லா வந்து நம்ம வச்சுருக்கோம். அதான் பார்த்தீங்கன்னா இந்தியன் ட்ரக்ஸ் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் 1940. இதில் என்னென்னா எந்த ட்ரக்கு நீங்கள் கண்டுபிடிச்சாலும் அந்த ட்ரக்கு வந்து இந்த ஸ்டாண்டர்ட், இதில் சொல்லப்பட்ட ஸ்டாண்டர்டெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணால் தான் அந்த ட்ரக்கை வந்து இதுக்கே வரும், மார்க்கெட்டுக்கே வரும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட் புக்கை வந்து ஆப்கானிஸ்தானும் இப்போ வந்து பண்ணியிருக்காங்க, அடாப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா பண்ணுற அதே ஸ்டாண்டர்டை இனிமேல் ஆப்கானிஸ்தானும் இந்த புக்கு மூலிமா நம்ம கொடுத்து இந்த ஃபார்மகோபியா மூலிமா அவங்க நாட்டில் இதே ஸ்டாண்டர்டை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், வாட் ஆஸ்பெக்ட் டஸ் த ரீசென்ட்லி லான்ச்டு எக்கோ நெட்வொர்க் டீல் வித்? சமீபத்தில் தொடங்கப்பட்ட எக்கோ நெட்வொர்க் எந்த அம்சத்தை கையாள்கிறது? ஸோ எந்த அம்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட். இது எதுக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்காலஜி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு சென்சிட்டிவான எக்காலஜி. ஹிமாலயாஸ் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ், ஈஸ்டர்ன் காட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய டெசிடியஸ் ஃபாரஸ்ட்லாம் இருக்குது. ஸோ இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஸ் டிசிப்ளினரி வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஒருத்தவங்களுக்கு டெக்னாலஜி தெரிஞ்சிருக்கணும், என்விரான்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும், அதுக்கப்புறம் தான் ஹியூமன்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும், அனிமல்ஸ் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே சேர்ந்தால் மட்டும் தான் இந்தியன் என்விரான்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் இந்த எக்கோ நெட்வொர்க் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யார் ஸ்டார்ட் பண்ணான்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட பிரின்சிபல் சயின்டிஃபிக் அட்வைசர். அதாவது சயின்ஸ் சம்மந்தமாக யாராவது வந்து ஏதாவது ஒரு விஷயம் வந்துன்னா இவர் தான் அட்வைஸ் பண்ணுவார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா விஜய் ராகவன். இவர் தான் இதை ஆரம்பிச்சிருக்காரு. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா கிராஸ் டிசிப்ளினரி லீடர்ஷிப்பை வந்து இந்தியன் எக்காலஜி அண்ட் என்விரான்மெண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிச்சிருக்காரு. நம்மளே சொன்ன மாதிரி நிறைய டிசிப்ளின் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ்லேருந்து ஆட்கள்லாம் வந்து இந்தியன் எக்காலஜி பற்றி தெரிஞ்சுப்பாங்க. அதுக்கான ரியல் டைம் சொல்யூஷன்ஸையும் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட், வாட் இஸ் பினாக்கா விச் வாஸ் ரீசென்ட்லி டெஸ்டட் இன் சண்டிப்பூர் ஆஃப் ஒடிசா? ஒடிசாவின் சந்திப்பூரில் சமீபத்தில் சோதனை செய்யப்பட்ட பினாக்கா என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பினாக்கா என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிசைல். என்ன மிசைல் பார்த்தீங்கன்னா ஆர்டிலரி மிசைல். ஆர்டிலரினா வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போகிறது தான் ஆர்டிலரின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஆர்டிலரி மிசைல், அதாவது பீரங்கி ஏவுகணைகள் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதாவது இந்த பினாக்கா அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தயாரித்த ஒரு மிசைல் சிஸ்டம். இது பார்த்தீங்கன்னா எங்கே வந்து யார் தயாரிச்சான்னு பார்த்தீங்கன்னா டிஆர்டிஓ தான் தயாரிக்கிறாங்க. ஸோ இது தயாரித்து வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்தியன் ஆர்மிக்கு வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த பினாக்கோட இது ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட ரேஞ்ச் என்ன பார்த்தீங்கன்னா 75 கிலோமீட்டர்ஸ். இது வந்து டிஆர்டிஓ தயாரிச்சிருக்காங்க, சண்டிப்பூரில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இந்த மிசைலில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு தயாரித்தது 40 கிலோமீட்டர் தான் போகும், இப்போ தயாரிச்சது பார்த்தீங்கன்னா 75 to 80 கிலோமீட்டர் வந்து போகும். சரிங்களா? ஸோ இதான் வந்து இதோட மெயினான அப்ஜெக்டிவ். நெக்ஸ்ட், வாட் இஸ் போயிங் ஸ்டார்லைனர் ஸ்பேஸ் கிராஃப்ட் தட் இஸ் பீயிங் டெஸ்டட்? ஸோ சோதனைக்கு உட்படுத்தப்படும் போயிங் ஸ்டார்லைனர் விண்கலம் என்றால் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த விண்கலம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனட் கேப்சூல். ஆஸ்ட்ரோனட்ஸ் வந்து எடுத்துகிட்டு போகிற விண்கலம் தான் இந்த போயிங்கோட முக்கியமான அப்ஜெக்டிவ். ஸோ இதை யார் தயாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்லைனர் ஸ்பேஸ் கிராஃப்ட் ஆஃப் போயிங்கிற நிறுவனம் தயாரிக்குது நாசாவோட சேர்ந்து. இது மூலிமா என்னென்னா இன்டர்நேஷ்னல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து ஆஸ்ட்ரோனட்ஸை வந்து இது எடுத்துகிட்டு போகும், கமர்ஷியலாக எடுத்துகிட்டு போகும், போயிட்டு வரக்காக யூஸ் பண்ணுவாங்க. 7 ஆஸ்ட்ரோனட்ஸ் வரைக்கும் இதில் வந்து எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ இதோட இன்னத்து கொஷின்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கிளாஸ் ஆன்லைன் அகாடமி.